மேடையில் வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வனமகன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதை தாண்டி பெருமையா இருக்கு இந்த படம் பண்ணதுக்கு. இந்த படம் வந்துட்டு எப்படி உருவாச்சுன்றது அவங்க எல்லாருக்கும் இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். நானும் விஜய் அவர்களும் வந்துட்டு இது ரொம்ப வருஷமா வேலை செய்யணும் ஒன்னா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அது பல காரணத்துக்காக, ஒரு சில காரணத்துக்காக தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அண்ட் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது இந்த டேட்ல நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரீயா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னார் எனக்கு. அது ஏன் இத்தனை வருஷம் நீங்க இந்த கதை சொல்லலை அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு வந்து அவர் சொன்னாரு, இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப டஃப்பான ஒரு படம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது எனக்கு ஷூட்டிங் போகிற வரைக்கும் தெரியல. நான் என்ன நினச்சேன்னா, சரி டஃப், நம்ம எல்லா படமும் டஃப்பாக தானே பண்ணுறோம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த படம் பர்டிகுலராக இது எல்லாத்தையும் மிஞ்சின ஒரு டஃப்னஸ் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, இது ஹோல் டீமுக்கும். இந்த ஹோல் டீம் தான் இந்த படத்தை உருவாக்குறதுக்கு காரணமே. இது வந்து ஒரு சாதாரணமாக இவங்கள வச்சோம் அவங்கள வச்சோம் கேமராக்கு இவங்க அந்த மாதிரி இல்லாமல், இந்த கதை மேலே நம்பிக்கை வச்சு பேஷனேட்டாக இந்த படத்தை எடுக்க வந்த பல பேருடைய சப்போர்ட்டில் தான் இந்த படம் உருவாச்சு. திரு சார், அவர் ஒரு மஜிஷியன், அவர் நேஷ்னல் அவார்ட்லாம் சொல்லவே வேணாம், அவர் கொடுக்காம யாரும் கொடுக்க போகிறாங்க. ஸோ அவர் இந்த படத்தில் அவ்வளோ உழைச்சிருக்காரு, அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான். ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர் கிட்டத்தட்ட 65 நாள் ஷூட் பண்ணோன்னா 45 நாளும் எங்கள் கூடயே இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. ரொம்ப 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 சந்தோஷம் மாஸ்டர். ஐ திங்க் என்னோட பெஸ்ட் ஆக்ஷன் ஃபில்மாக கண்டிப்பாக இருக்கும் வனமகன். இது வரைக்கும் வந்து பண்ண படங்கள்லேயே என்னோட பெஸ்ட் ஆக்ஷன் ஃபில்மாக இருக்கும். அண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்ட் டைரக்டர் ஜெயஸ்ரீ, அவங்களும் வந்துட்டு எங்கள் கூடயே இருந்து அவ்வளோ உழைச்சிருக்காங்க. ஹாரி ஜெயராஜ் சார் சொல்லவே வேணாம், அவரே சொல்லியிருக்காரு என்னோட பெஸ்ட் ஆல்பம் வந்துட்டு எங்கேயும் காதலும் தாம் தூம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டு என்னுடைய படங்களாக இருந்தது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவருடைய பெஸ்ட் ஆல்பம் இது வனமகன். இப்போவே எல்லா எஃப்எம்லேயும் சார்ட் பஸ்டராக இருக்குது, நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது எம்மா அழகம்மா சாங். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ சார். அண்ட் மதன் கார்கி அவர்கள், அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி நான் மட்டும்தான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமல் வேலை செஞ்சுருக்கேன் இந்த படத்தில் அப்படின்னு சொன்னார். ஒரு அண்ட புழுகராக இருக்கார் அவர். ஏன்னா இன்னைக்கெல்லாம் உடம்புக்கு வியாதி வந்தால் கூட ஈஸியாக சரி பண்ணிடலாம், மைண்டுக்கு வந்தால் சரி பண்ணவே முடியாது. அதனால அவர் மைண்டை யூஸ் பண்ணி கசிக்கு புழிஞ்சு எழுதியிருக்கிற வரிகள் நீங்கள் பாருங்கள். அது அவங்க அப்பாவே இன்னைக்கு சொன்னார், எங்கள் அப்பாவே பாராட்டினார், அவ்வளோ சீக்கிரம் பாராட்ட மாட்டார் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால நீங்கள் உழைக்கலாம்ல நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். அநியாய உழைப்பு போட்டிருக்காரு இந்த படத்துக்கு. இந்த இது வந்து நான் ஓகே வெரைட்டியாக படம் பண்ணுறேன், அவரால் அந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடைக்குது எல்லாம் சொன்னார். பட் கிடைச்சாலும் அதை வந்துட்டு ட்ரேட்மார்க்காக அதை நிற்கணும் இல்லையா? 10 வருஷம் திரும்பி நம்ம பார்த்தா கூட இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு இதை விட ஒரு ஆப் சாங் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கான ஒரு உழைப்பு தான் உங்கள் உழைப்பு. கீப் கண்டினியூங் திஸ் ஒர்க், கிரேட் ஒர்க், ஆல் தி பெஸ்ட். அண்ட் சாயிஷா, இந்த படத்தில் வந்துட்டு ஒரு அதான் எப்பவும் சொல்லுவாங்க, என் படத்தில் வர ஹீரோயின்ஸ்லாம் பெரிய ஆள் ஆகிடுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் தான் சொல்கிறது, நான் இல்லை. அதுக்கப்புறம் விஜய் அவர்களுடைய கண்டுபிடிப்பும் பயங்கரமாக இருக்கும் ஹீரோயின் சைடில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து இருக்கிறதுனால பயங்கர லக்கி ஹீரோயின் அமைஞ்சிட்டாங்க. பெரிய லெவலில் வருவாங்க, பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் அவங்களுக்கு. வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் தம்பி ரம்யா சார், அவர் ஒரே உலகத்திலே ஒரே ஆள் தான், தம்பியும் அண்ணனும் சேர்ந்தது. தம்பி அண்ணன் தான் நான் கூடுவேன். வந்து தம்பி அண்ணனும் சேர்ந்த ஒரு அண்ணன் நீங்கள், தம்பி அண்ணன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு நடிகர். இதெல்லாம் அதுக்கு வார்த்தை இல்லாமல் தான் ரொம்ப பிடிச்சன்ற ஒரு சிம்பிள் வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். ஏன்னா தனி ஒருவன் மாதிரி கேரக்டர்லாம் யாராலையுமே பண்ணவே முடியாது, அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார் அவர். எனக்கு அவரோட எனக்கு பண்ணணுன்ற ரொம்ப ரொம்ப ஆசை. நிபந்தனையில் சின்ன சான்ஸ் கிடைச்சிது, தனி ஒருவனில் சான்ஸ் கிடைச்சது, ஒன்றா நடிக்க முடியல. இதில் வந்து நான் டயலாக் பேச மாட்டேன் வனமகன் படத்தில். ஸோ என்னுடைய அந்த டயலாக் பேசாத ஒரு ஸ்பேஸை வந்து பேலன்ஸ் பண்ணணும். அந்த பேலன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு தம்பி அண்ணன். இது வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஃபுல் லென்த் கேரக்டர் வந்துட்டு அது ரெப்பிடேஷன் இல்லாமல் ஒவ்வொரு சீன்லேயும் புதுசான விஷயங்கள் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு என்னுடைய கெரியரில் பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க அண்ணன். தேங்க்யூண்ணா. இந்த சப்போர்ட் எப்போ இருக்கும் நம்புகிறேன். அண்ட் சண்முகராஜன் சார், ஒண்டர்ஃபுல் ஆக்டர், சொல்லவே வேண்டாம். 2வது படம் ரொம்ப அழகாக
பண்ணி கொடுத்துருக்காரு இந்த படத்தை. உங்கள் சப்போர்ட் எப்பவும் வேணும் சார். சாம்பால் அவர் வந்து பெரிய பிஸ்னஸ் மேன். ஆக்சுவலாக அவருக்கும் சினிமாவுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏதாவது ஐடி ப்ராப்ளம் வருமா இது சொன்னால்? அந்த மாதிரிலாம் இல்லையா. பெரிய பிஸ்னஸ் மேன் அவர். அவர் வந்துட்டு காட்டில் வந்து அவர் வந்து வெறும் கால இதெல்லாம் நடந்ததே கிடையாது. அவரை போட்டு துவைச்சி எடுத்து இந்த படத்து மேலே ஒரு பக்தியே வந்துருச்சு அவருக்கு. சினிமா மேலே ஒரு பக்தியே வந்துருச்சு. இப்படி இல்லாமல் வேலை பார்க்குறீங்க நீங்கள், இன்னும் சொல்லவே இல்லையா எனக்கு யாருமே. இனிமேல் நான் சினிமா பார்க்கும்போது கை கட்டி தான் பார்ப்பேன்ற அளவுக்கு வந்துட்டார் அவர். அவர் வந்துட்டு விஜய் வந்துட்டு அவருக்கு படத்தில் நடித்ததுக்காக ஒரு செக் கொடுத்தாரு. அந்த செக்கு வந்து வாங்கவே இல்லை அவர். எனக்கு வேணான்றார் அவர். நான் தூரத்துலேருந்து இந்த இன்சிடெண்ட்டை பார்த்துட்டே இருக்கேன். எப்படின்னு வாங்கிட்டு நம்மக்கிட்ட வருவார்ப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். கரெக்டாக செக்கை வாங்கிட்டு என்கிட்ட வந்தார். ஆனால் என்ன டயலாக் சொல்ல போகிறாரு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு லைஃப்பில் செக்கு கொடுத்து தான் பழக்கம், வாங்கி பழக்கமே இல்லை. முதல் தடவை எனக்கு சம்பளம்னு ஒருத்தர் கொடுத்துருக்காரு. சத்தியமாக நான் இதை பேங்க்கில் போட மாட்டேன், ஃப்ரேம் பண்ணி வச்சுக்குவேன் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சினிமா மேலேயும் எங்கள் மேலேயும் பாசம் அதிகமாகிடுச்சு அவருக்கு. அண்ட் வி வெல்கம் யூ டு த இண்டஸ்ட்ரி. எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் என்னாலலாம் சொல்கிறாங்க, உருவாச்சு, நான் நல்லா நடிச்சிருக்கேன், டஃப் இதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு ஒத்துக்கிறேன் நான். பட் உண்மை என்னன்னா, இது வந்துட்டு முழுக்க ஒரு சினிமாவை விரும்பி சினிமாவை நேசித்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னா அது ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி நேசிக்கிற ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அது எங்கள் கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் விஜய் அவர்கள். எந்தவித ஒரு அப்பழுக்கு இல்லாமல் ஒரு சினிமா எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு சில பேரில் முதல் இடத்துல இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச விஜய் தான். அவருடைய ஒரு படம் பண்ணது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். பல படங்கள் பண்ணணும்னு ஆசை. இன்னைக்கு நான் சொல்கிறேன், வேற எதுக்காகவும் இல்லை, எங்களுக்கு இருக்கிற ஒரு நட்புக்காக நான் சொல்கிறேன். அவர் பிரதர் மாதிரி எனக்கு மணமகன் படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும். அவருக்கு போட்ட பணத்தை விட கண்டிப்பாக பெருசாக வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி அது வரும். அப்படி எதுவும் ஆச்சுன்னா கூட ₹1 வாங்காமல் அடுத்த படம் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். தம்பிராமையா அண்ணன் சொன்ன மாதிரி தான், மீடியா கிட்ட சொன்னால் திருப்பி பின் வாங்க முடியாது, நம்ம பதிவாகுது. அதனால தான் நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. நீங்களாம் ஃபேமிலி, நம்மளாம் எங்கே போயிட போகிறோம், இங்கே தான் இருக்க போகிறோம், ஒன்றா தான் இருக்க போகிறோம். அண்டு வேணா இப்படி பண்ணி ஷேர் வச்சுக்கலாம், படம் ப்ரொடியூஸ் பண்ணி ஷேர் அந்த மாதிரி பேசிக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கும் வண்டி வரணும், அதனால இது வந்துட்டு நம்ம எல்லாம் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். அண்டு எல்லாரை பற்றியும் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களை அட்ரஸ் பண்ணணும், உங்களுக்கு பற்றி பேசணும். எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற இளையதன் ப்ரெஸ் எல்லாம் டெலிவிஷன் மீடியா அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து நீங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துகிட்ருக்கீங்க. அண்டு ஒரு பெரிய மரியாதை இருக்குது. ஏன்னா ஒரு சில நேரத்தில் கோபம் வரும், ஒரு சில நேரத்தில் ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தோணும். பட் நல்லதாக ஒன்று செய்யும் போது எந்த ஒரு மனசில் எந்த ஒரு களங்கமும் இல்லாமல் நீங்கள் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. அது அன்றைக்கி தான் எனக்கு வந்து ஒரு தனி ஒருவன் மாதிரி ஒரு படம் வந்தப்போ ஒரு மனசார பாராட்டுறீங்க, மனசார கைத்தட்டி சினிமாவுக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு என்கரேஜ் பண்ணுறது வந்து நான் உங்ககிட்ட பார்த்துருக்கேன். அதுக்கு நான் உங்களுக்கு கிளாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இன்னொரு விஷயம், அதே மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, நீங்கள் கேட்கறது தான் பண்ணியிருக்கோம். நியாயமான சின்சியரான சினிமா எடுத்திருக்கோம். அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. வனமகன் வந்து ஒரு அப்பழுக்கு இல்லாத ஒரு படம், ஒரு சின்சியரான ஒரு படம். இது எந்த மாதிரி விஷயத்தை டீல் பண்ணுதுன்னு உங்களுக்கு இப்போ நாங்கள் சொல்லிட்டோம்னாலே போகிறோம், நீங்கள் அதை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. சிறந்த மனிதன் யார் அப்படின்றது வந்துட்டு இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய பார்வை வேறு மாதிரியாக இருக்கும். பட் இந்த ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இன்னைக்கு நம்ம வந்துட்டு நம்மளோட ரூட்ஸ் எல்லாம் இழந்துட்டுருக்கோம். காமெடியாக கூட நிறைய மெசேஜ் வந்துச்சு, ஜாயின்ட் ஃபேமிலினா என்னப்பான்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு புருஷன் பொண்டாட்டி ஒன்றா இருந்தாலே அது ஜாயின்ட் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. அந்த மாதிரி ரூட்ஸை இழந்துகிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு ஆதிவாசி இனம் 250 பேர் அங்கே இருக்காங்கன்னா 250 பேருமே ஒரே குடும்பமாக இருக்கிறாங்க. ஒரு குழந்தைய 250 பேர் வளர்த்தா எப்படி இருக்கும்? ஒருத்தர் வந்து ஊட்டி விடுறாங்க, ஒருத்தர் வந்து வில்லம்பு வித்தையை சொல்லித்தராங்க, ஒருத்தர் மரம் ஏற சொல்லித்தராங்க. ஒரு 250 பேரும் ஒரு சமத்துவமாக இருக்கிற
ஒரு ஒரு மலை சார்ந்த மக்களை பற்றின ஒரு கதை தான் இது. ஸோ அது வந்து யார் சிறந்தவர்கள்னா அவங்க பெஸ்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸ், பெஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸ். அவங்களுக்கு எதுவும் தடுப்பூசியே தேவையில்லை, அவங்களுக்கு நம்ம தான் போட்டு சுற்றிட்டு இருக்கோம். அவங்க வந்துட்டு ஆர்கானிக்ன்றோம், அவங்க அப்படி தான் வளர்றாங்க பேசிக்காகவே, அவங்களுக்கு எதுவுமே எந்த கலப்படமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே படத்தில் டீல் பண்ணியிருக்கோம். இந்த படம் இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது. அது நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு எப்பவுமே என்னென்னா சண்டை போட பிடிக்கவே பிடிக்காது. மேக்ஸிமம் தள்ளி வைப்பேன். ஏன்னா அதுக்குள்ளே எப்படியாவது சரியாயிடுன்ற ஒரு சந்தோஷம், ஒரு எப்படியாவது சரியாயிட்டா சந்தோஷம் அப்படின்னு நினச்சிப்பேன். அதனால் சண்டை போடுறது மேக்ஸிமம் தள்ளி வச்சு லாஸ்ட்டில் வேறு வழி இல்லைனா சண்டை போடுவோம் அப்படின்ற அளவுக்கு வச்சுப்பேன். போட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்மளா இருக்க பெரும்போர் புரியணும். நான் சொல்ல கனியை நான் சொல்லி கொடுத்தாரு எனக்கு, கர்டசி அவர் தான். இது வந்து இந்த ஒரு விஷயத்த நான் சண்டை போடாமல் தாழ்மையாக ரிக்வெஸ்ட்டாக நான் கேட்குறேன். சண்டைன்ற வார்த்தையை தூக்கிடுவோம். இந்த படம் வந்து சின்சியராக எடுத்திருக்கோம். யார் வேணால் இது வந்து நெட்டில் போட்டுக்கோங்க. நீ உண்மையாகவே தமிழனாக இருந்தால் நெட்டில் போடாத. உண்மையாகவே நீ தமிழனாக இருந்தால் இந்த படத்தை நெட்டில் போடாது. ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம். கேள்விகள் கேட்டால் சுகமாக ஏதாவது வித்தியாசமான பதில்கள் கிடைக்கும். நிச்சயமாக ஊடக சகோதரர்களுக்கு தெரியும். படத்தை பற்றி பேசுங்க அப்படின்னா எங்கேயோ எப்பொழுதோ கேட்டது மாதிரி தான் இருக்கும். அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயங்கள். ஆனாலும் கூட மற்ற படங்கள்லேருந்து இது மாறுபட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனித உழைப்பை அதிகமாக தின்ற படம் இந்த மணமகன். மனிதர்களுடைய உழைப்பை அதிகமாக உள்ள வாங்கியது. எந்த காலகட்டத்திலையுமே சரி, எனக்கு ஒரு மைனா, ஒரு கழுகு, கும்கி போன்ற படங்களில் பள்ளத்தாக்கு படமாக கூப்பிடுங்கடா தம்பிராமையா என்று ஒரு பத்திரிகையில் கூட எழுதியிருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு பரிசுத்தமான வனமகன்னா ஒரு காட்டிவாசி, ஆதிவாசி, மனுஷன் கண்டா கொத்துருவான், தின்றுவான், நரமாமிஷன் சாப்பிடு, இப்படிதான ஒரு பொதுவான கருத்து ஒரு பாட்டிகள் சொல்ல சொல்ல கேட்டு இப்படி தான் பதிஞ்சிருக்கு. ஆனால் அந்த வனமகனை ஒரு பாசிட்டிவான ஒரு களத்துக்குள் கொண்டு வந்து அதை ஒரு 2.25 மணி நேரம், இன்னும் சொல்ல போனால் ஒரு தெய்வ திருமகள் மதராசப்பட்டினத்தை தாண்டின தம்பி ஏஎல் விஜயனுடைய சிந்தனையில் பார்த்துட்டிங்கன்னா, நடிகனை வந்து வேலை வாங்கணும். சும்மா நடிகன் வந்தான், டைலாக் பேசினான், டூயட்டு, அப்புறம் வில்லன் அதனுடைய பிரச்சனை தீர்த்தாரு, 4 காமெடி, இந்த மாதிரியான வழக்கமான வட்டத்துக்குள்ளே இமேஜ் பெரிய மாஸ் ஹீரோஸ் அப்படின்னா அப்படி தான் இல்லை. எனது மாஸ் ஹீரோ இப்படி தான், அவன் நடிக்கணும், உடம்பை கசக்கணும், மூளையை கசக்கணும், கதாபாத்திரத்தை 100% உள்வாங்கிக்கணும், அப்படி என்ற ஒரு சிந்தனையோடு தான் அவர் போராடிக்கிட்டு இருப்பாப்புல. ஆனால் அந்த தம்பியினுடைய பரிசுத்தமான ஏஎல் விஜயனுடைய பரிசுத்தமான எண்ணங்களுக்கு, ஒரு மானசீகமான சிந்தனைக்கு இந்த மணமகன் என்பது வெகுஜன மக்களை ஈர்த்து மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகும். இது எனது தனிப்பட்ட கருத்து. ஏன்னா படம் ஒரு தம்பி முத்துக்குமார், ஒரு ஜிவி பிரகாஷ் என்ற களத்திலிருந்து இப்பொழுது நம்மளது கவிப்பேரரசு அவர்களுடைய புதல்வர் தம்பி புதுசாக சேர்ந்திருக்காங்க, ஹரி ஜெயராஜ் சேர்ந்திருக்காரு. இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா, 94 வயது நிரம்பிய ஒரு திலீப் குமார் அப்படின்ற ஒரு நிறைய நேஷனல் அவார்ட்லாம் வாங்கினவர், அவருடைய மகள் வழி பேத்தி. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே அந்த பொண்ணுக்கு இப்போ 2 படம் நடிச்சிட்டு இருக்கு. மிகப்பெரிய பேரழகி. அதாவது இந்த ஊடகம்லாம் நீங்கள் அந்த பொண்ணை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, அந்த பெண்ணுடைய ஹிஸ்டரியெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தில் எனக்கு என்னென்னா, தனிவொருவன் படத்தை நடிச்சுக்கிட்டு இருக்கிற பொழுது எனக்கு ரொம்ப நெஞ்சுக்கு நிறைந்த தம்பி மோகன்ராஜா, என்னடா ஜெயம் ரவி தம்பியோட நடிக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன ஒரு காட்சி கூடவா இருக்காது, மருந்துக்காவது வைக்க வேண்டாமாப்பா அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரே ஒரு காட்சி எடுக்கப்பட்டது. ஆனால் படத்தினுடைய நீளம் கருதி அந்த படத்தினுடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு எடிட்டர் மோகன் சார் தூக்கிவிட்டாரு. ஆமாம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தூக்கிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த படத்துடைய படம் கதை கேட்கல, காட்சியை மட்டும் பார்க்கல, கதை கேட்கல, தூக்கிட்டாரு. அந்த ஆசையை இந்த வனமகன் படத்தில் தம்பி ஏஎல் விஜய் அவர்கள் எனது தம்பி ஜெயம் ரவியோடு ஃபுல் லென்த் போகக்கூடிய வகையில் உருவாக்கி கொடுத்து எனக்கு வந்து இந்த ஆசையை தீர்த்து வச்சார். ஸோ அதில் நான் பேசுவேன். வனமகன் சன் ஆஃப் நேச்சர். அவன் வந்து அவனுக்கு மொழி தெரியாதவன், என்ன மொழி பேசுவான், அவனுடைய மொழி என்பது அவனது கூட்டத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அது ஒரு மொழி உண்டு. இந்த வனமகன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அந்த லாங்குவேஜுக்கு எல்லா மக்களுமே ட்ரை பண்ணுவாங்க. அந்த மீம்ஸ் அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த தம்பிகள்லாம் உருவாக்காங்க. ஸோ இது இப்படின்னா எப்படின்னு அதுக்கு மெனக்கெட்டு இருப்பாங்க. அந்த மொழி காட்டுக்குள்ள தெரியாது. ஸோ உடலாலேயே நடித்து தான் என்ன நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்களை வெளியில் கொண்டு வர மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு தம்பி ஜெயம் ரவிக்கு கொடுக்கப்பட்டது. நான் ஒரு காட்சி, ஒரு வீட்டுக்குள்ளே வந்து உட்காரணும், நானும் அந்த பொண்ணு பேசுறதுக்குள்ளே வந்து ஜம்ப் பண்ணி
ஜம்ப் பண்ணி நிற்கிறாப்புல. எப்போ முழங்கால் ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வராப்புல. அப்படி வெறித்தனமாக ஒர்க் பண்ணியிருக்காப்புல. இந்த மணமகனை எவ்வளவு நேரம் புகழ்ந்தாலும் தகும். ஏன்னா நாளைக்கு நிச்சயம் மீடியாக்கிட்ட இருந்து மக்கள்கிட்ட இருந்து பின்வாங்கி ஓட முடியாது. அவ்வளவு சக்தி கொண்ட படம். உழைப்பு கண்ணுக்கு முன்னால் தெரியும். அவளை வந்திருக்கு. எனது தம்பிகள் சண்முகராஜோட நாங்கள் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குருத்துகள் வேறு என்ன பண்ணுறது, காட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. மாஸ்டர் சொல்கிற மாதிரி கம்யூனிகேட் பண்ண முடியாது, யாருக்கு லைன் கிடையாது. அந்த மைனாவில் சொல்லுவேனே மனித தொடர்புகளே அத்து போச்சா, அந்த மாதிரியான ஒரு இடங்கள்லாம் ஷூட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த வனமகன் நிச்சயமாக எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு மகனாக இருக்கும். இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து இந்த படத்தில் ஒரு நிச்சயமாக படத்தை பார்க்கும்போது தெரியும். இப்போவே இந்த 2 நாட்களாக எனக்கே இது வந்துட்டு இருக்கு. இந்த ட்ரெயிலர் விட்டதுலேருந்து மேடம் பாப்பா அப்படின்ற வேர்டு இப்போ கூட வெளியில் தம்பி நிருபர்கள் கேட்டாங்க, அது என்ன சார் மேடம் பாப்பான்னு ஒரு நிருபருக்கு நான் பதில் சொன்னேன். அது உங்கள்கிட்டயும் சொல்லிடுறேன். மேடம் பாப்பான்னா என்ன, நான் ஒரு 50 வயசு தாண்டினவன், நான் ஒரு பெண்ணை வளர்க்குறேன், அம்மா அப்பா கிடையாது. அப்போ அந்த பெண்ணுக்கு நான் முதலாளி தான், முதலாளி லேபர். ஒரு எனக்கு முதலாளி அந்த அம்மா. ஸோ இப்போ முதலாளி அம்மா அப்படின்னா இங்கே சுயமரியாதை தடுமாறுது. ஒருத்தர் 50 வயசுக்காரன் இவனே வளர்த்துருக்க முதலாளி அம்மானா சுயமரியாதை தடுமாறு, சுயமரியாதை காப்பாற்றப்படணும். அப்போ என்ன பண்ணலாம், த சேம் டைம் அவங்க அம்மா அப்பாவோட காசில் அந்த பொண்ணை பார்த்துக்கூடிய மிகப்பெரிய ஒரு கார்டியனாக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. அப்போ பாப்பா, ஸோ வளர்த்ததுக்காக பாப்பா, முதலாளிக்காக மேடம். ஸோ மேடம் பாப்பா கரெக்டாக தம்பி, இப்படி தான் சொன்ன தப்பு இல்லை. ஸோ இந்த மேடம் பாப்பான்ற வேர்டு இந்த பிரசித்தி பெற்று இந்த படம் எல்லாரையும் போல நானும் பார்ப்பதற்கு ஆவலோடு இருக்கிறேன். வனமகன் மிகச்சிறந்த ஒரு படமாக இருந்திருக்கு. இந்த படம் வெற்றி பெற எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்தாமல் இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.